மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 11 மே 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஓகே, நேற்று ஃபுல்லாக ஒரே கோலாகலமாக இருந்தது. அவங்களுடைய கட்சியினர் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதான் ஹெட்லைன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. முதல்வராக பதவியேற்றார் ஜோசப் விஜய். பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர், ஆர்வி ஆர்லேக்கர் என்ற ஒரு ஆளுநர். அவர் வந்து கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் பொறுப்பு ரெண்டுத்துக்குமே சேர்த்த ஒரு ஆளுநர். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி சட்டப்பேரவையில் 108 தொகுதியில் 108 சீட்டு. இப்போது திருச்சி கிழக்கில் இவர் ஜெயிச்சதால் ராஜினாமா பண்ணியிருப்பார். ஸோ அதனால் 107 ப்ளஸ் காங்கிரஸ் வந்தாங்க, விசிகா வந்தாங்க, இவங்க திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, ஐயுஎம்எல்லும் வந்தாங்க. ஸோ சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 120 சீட்ஸ் இருக்குது இப்போது, சரிங்களா? ஸோ அதனால் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க நேற்று. அதனோட அவங்களோட 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க நேற்று, சரிங்களா? அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, கேஜி அருண்ராஜ், அப்புறம் வெங்கட்ராமன், செங்கோட்டையன், ஓகே, நிர்மல்குமார், ராஜ்மோகன், டிபி பிரபு, கீர்த்தனா. இந்த கீர்த்தனான்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு இளம் அமைச்சராக கருதப்படுறாங்க. கிட்டத்தட்ட 29 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. ஓகே, ஸோ சரி, அடுத்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சர்ச்சையாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்து வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது, ஜனகணமன இரண்டாவது பாடப்பட்டது, அடுத்து தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டதுக்கு ஒரு கண்டனமும் எழுந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இது விட்டுருந்தாங்க. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் தான் பாடணும் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும். அது பதவியேற்பு விழாக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டுருந்தாங்க. நம்ம கூட அதை பார்த்துருந்தோம் நியூஸஸில், நம்மளும் நம்ம செஷனில் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பாடணும், அடுத்து வந்து ஜனகணமன பாடணும், அதுக்கப்புறம் தான் அந்த விழாவே தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இது ஒரு கட்டாயமாக சொல்லியிருந்தாங்க அவங்க. ஓகே, சரி, அடுத்து வந்தோன்னா ஸோ இடைக்கால பேரவைத் தலைவராக மூவி கருப்பையா பதவியேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போது என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இப்போ நேற்று பதவி ஏற்றுட்டாங்க. 13ஆம் தேதி வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும், சரியா, சட்டசபையில். ஸோ அப்போ சட்டசபை கூடணுன்ற போது ஒரு இடைக்கால பேரவைத் தலைவர் தேவை, சரியா? அஃபிஷியலாக இடைக்கால பேரவைத் தலைவர், ஏன்னா எங்கள் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனால் தான் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ இவர் தான் வந்து வழி நடத்துவார். ஓகே, இந்த பெரும்பான்மை நிறைவேற்றது இவங்க தான் வழி நடத்துவாங்க, சரிங்களா? ஸோ இவர் வந்து எந்த தொகுதியிலேருந்து போட்டிட்டு ஜெயிச்சார்னா சோழவந்தான் தனி. ஓகே, சோழவந்தான் ரிசர்வ்டு தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு, சரியா? ஓகே, அடுத்து வந்தோம்னா கொஞ்சம் நிறைய நியூஸஸ் இருந்தால் நம்ம டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வரலாற்று மாற்றம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு இல்லையா, அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதாவது பைப்போலார் திராவிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக திமுக ரெண்டுமே இல்லாமல் ஒரு புதிய கட்சி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி வரலாறையும் வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவைன்னா எந்தெந்த வருஷம் யார் யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் அந்த ஒரு டைம்லைன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்டர் வைஸில் கூட கேட்கலாம். போன குரூப் 4 கூட நிதி அமைச்சர்களோட வரிசைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, அடுத்து வந்தோன்னா ஸோ முதல்வருடைய செயலாளர்களாக 2 பேர் நியமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீஃப் செக்ரட்டரி 1, அவர் பேர் பார்த்திங்கன்னா செந்தில்குமார். அடுத்து சீஃப் செக்ரட்டரி 2, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரியா, சரியா? ஸோ இவங்க 2 பேர் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ தேவையில்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா புதிய அரசுன்றதுனால என்னன்னு தெரியாது இல்லையா. ஓகே, அதே மாதிரி நேற்று முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. தமிழக கஜானா வந்து காலியாக இருக்குது, ஸோ அதை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அதே மாதிரி நாங்கள் திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றுவோம் இல்லையா. அதே மாதிரி நேற்று 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 200 யூனிட் மின்சாரம், சரியா? 200 யூனிட் மின்சாரம்னும் போது அதாவது 500 யூனிட்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வீடுகளில் சில வீடுகளில் 500 யூனிட்டுக்குள்ளே ரீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, எடுத்தாங்களா 2 மாதத்துக்கு. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த 200 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ, சரியா? அப்புறம்
500 யூனிட் மேலே கரண்ட்டு வருது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய 100 யூனிட் வந்து ஃப்ரீ. சரியா? ஸோ இதில் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நேற்று ஒரு அரசாணையை வெளியிட்டுட்டாங்க இந்த கன்ஃபியூஷன்ஸை தீர்க்கும்படி. சரியா? ஓகே. அடுத்த இன்னொரு திட்டம் என்னென்னா, செகண்டாக அவர் கையெழுத்து போட்டது வந்து சிங்கப்பெண் திட்டம். சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படி என்னென்னா, அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு திட்டம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும் மாநகரங்கள்லேயும் ஒரு அமைப்பு மாதிரி அமைச்சு போதைப்பொருள் கண்காணித்து அதை வந்து அழிக்கிறது. சரியா? சர்வைலன்ஸ் மாதிரி. ஓகே, அதுதான் அந்த 3 திட்டங்கள். ஓகே, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து வந்தோன்னா, ஸோ நேற்று நம்ம மோடி அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தங்கம் வந்து வாங்காதீங்க ஒரு ஆண்டுக்கு. அதே மாதிரி நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸு, நீங்கள் ஒரு வெட்டிங் ரொம்ப டெஸ்டினேஷன் லாங்காக போகிறீங்கன்னா அதை தவிருங்க. ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. ஓகே, இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த ஆயில் எனர்ஜி கிரைசிஸ்னால இதை பற்றி பேசிகிட்ருக்காரு. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. இப்போயே நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது, நீங்கள் நம்மளே பார்க்குறோம். கேஸ் கூட இப்போ மறுபடியும் இன்னும் ஷார்ட்டேஜாக தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல. மறுபடியும் அவர் கோவிட் மாதிரி, இந்த கோவிடில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அப்படி செயல்படுங்கன்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ஜியோவாக அவங்க சொல்லலை, பட் ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காரு நாட்டு மக்களுக்கிடையே. ஓகே, பெட்ரோல் டீசலை வீணாக்காதீங்க, நிறைய ட்ராவல் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் போங்க அப்படின்ற ஒரு இது. ஓகே, சரி, அதான் பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா, ஸோ அசாம் முதல்வராக வந்து ஹிமந்தா விஸ்வா சர்மா அவங்க தேர்வாயிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பதவியேற்கிறாங்க. சரியா? பட் கேரளாவில் இன்னும் அந்த இழுப்பறி போயிட்டுருக்கு. நேற்று மேற்குவங்கம் பார்த்துட்டோம். புதுச்சேரியில் என்ஆர் ரங்கசாமி. ஓகே, சரி. அப்புறம் வந்தோன்னா, இந்தியா ட்ரினிடட் அண்ட் டொபாக்கோ 8 ஒப்பந்தங்கள் கையொப்பம். ஸோ கரிபியன் நாடுகளுக்கு மே 9, 8-9 பயணம் போயிருந்தார் இல்லையா நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள். ஸோ அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரினிடட் அண்ட் டொபாக்கோ அப்படின்ற நாட்டுக்குடைய ஒரு எம்ஓஎஸ் வந்து போட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்தோன்னா, ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த பதவியேற்பு பற்றி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஓகே, நம்ம நாளைக்கு சைட்டில் வச்சுக்கலாம். தேங்க்யூ.